வணக்கம். ஒரு புதுசான மிக முக்கியமான ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு அதாவது நேயர்களாகிய நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, இது ஒரு சாதாரண விவாதம் கிடையாது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாபிக் இன்னைக்கு. கண்டிப்பா. நீங்க எத்தனையோ நியூஸ் விவாதங்கள பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம மேற்கொள்ள போல இந்த பயணம் வெறும் தகவல்கள பரிமாறிக்கிற சாதாரணமான ஒண்ணு இல்ல. இது உங்களுக்காகவே பிரத்யேகமா தொகுக்கப்பட்ட ஒரு விரிவான தேடல். உண்மைதான். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற தலைப்பு பல தசாப்தங்களா இந்தியாவில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நீண்ட கால விவாதம். அதாவது வட இந்தியா வர்சஸ் தென்னிந்தியா. இதுல எது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆ இணையத்துல நடக்கிற சண்டைகளா இருக்கட்டும், இல்ல அரசியல் மேடை பேச்சுகளா இருக்கட்டும், இந்த விவாதம் எங்கும் இருக்கு. ஆனா உணர்ச்சிகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதோட பின்னாடி இருக்கிற உண்மையான தரவுகள், அப்புறம் அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நிச்சயமா. ஆனா இந்த ஆழமான விவாதத்துக்குள்ள நம்ம நுழையறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விதியை உங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். ஓ, அந்த நியூட்ரலிட்டி ரூல். ஆமா, அதேதான். நாம இன்னைக்கு பயன்படுத்த போற ஆதாரங்கள்ல வலதுசாரி அல்லது இடதுசாரி அப்படின்னு பல்வேறு அரசியல் சித்தாந்தங்கள் சார்ந்த கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா நாம எந்த பக்கமும் சாய போறதில்ல. கண்டிப்பா நாம நியூட்ரலா தான் இருக்க போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த அலசல் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்துக்கும் ஆதரவானது கிடையாது. நாம தரவுகளை மட்டுமே முன் வச்சு உண்மை அறிய போறோம். உணர்ச்சிகளுக்கு இங்க இடமில்ல, உண்மைகளுக்கு மட்டுமே இடம். சூப்பர். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சியையோ அல்லது எந்த பகுதி சிறந்தது அப்படிங்கறதையும் வெறும் அந்த ஜிடிபி எண்களை வச்சோ இல்ல பெரிய கட்டடங்களை வச்சோ நாம அளவிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு சமூகவியல்ல ஒரு அளவுகோல் இருக்கு. ஆமா. ஒரு இடம் எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத அறிய அங்க வாழும் பெண்களோட வாழ்வியல் அனுபவங்களை நம்ம கவனிக்கணும். நேர்களே, நீங்க இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு மாதிரி. ஆமா. பீகார், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு அப்புறம் கேரளா ஆகிய 4 மாநிலங்கள்ல உள்ள பிரசவ வார்டுகளுக்கு வெளியே நீங்க நிக்கிறதா நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வார்டுலையும் தலா 1000 பெண் குழந்தைகள் பிறக்கறாங்க. எல்லாரும் ஒரே நாட்டோட குடிமக்கள் தான். ஆனா அந்த மருத்துவமனையை விட்டு வெளியேற அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க முற்றிலும் மாறுபட்ட உலகங்களுக்குள்ள நுழையறாங்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஏற்றத்தாழ்வு அவங்க பிறப்பிலேயே தொடங்கிடுது. சுகாதார கட்டமைப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பெருமளவு மாறுபடுறதால குழந்தை இறப்பு விகிதமும் மாறுபடுது. அதாவது அந்த முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுவாங்களா அப்படிங்கறதையே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு வருடம் கழிச்சு பார்த்தா பீகார்ல 993 குழந்தைங்களும், உத்தரப்பிரதேசத்துல 992 குழந்தைகள் தான் எஞ்சிருப்பாங்க. அப்போ மீதி குழந்தைங்க இறந்துடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 997, அப்புறம் கேரளாவுல 994 குழந்தைங்க உயிர் பிழைக்கிறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. எஜுகேஷன்ல இது எப்படி மாறுது? கேரளாவுல 99% கல்வியறிவு இருக்கிறதால அங்க உள்ள பெண் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உந்துதல் கிடைச்சிடுது. ஆனா பீகாரோட நிலைமை அப்படி இல்ல. அங்க டிராப் அவுட்ஸ் அதிகமா? ஆமா. பள்ளியில சேர்ற பெண்கள்ல வெறும் 36% பேர் மட்டும்தான் தங்களோட உயர்நிலை பள்ளி கல்விய முழுமையா முடிக்கிறாங்க. கல்லூரியில சேர்பவர்களோட எண்ணிக்கை இதை விட மோசம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு டேட்டா. இதை விட அதிர்ச்சியான தகவல் ஒன்னு இருக்கு. பீகார்ல பறந்த அந்த 1000 பெண் குழந்தைகள்ல வெறும் 3 பேர் மட்டும்தான் எதிர்காலத்துல மாதம் 30,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற உயர் வேலைகளுக்கு போறாங்க. என்னது, 1000 பேருக்கு 3 பேரா? கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது ஒரு புள்ளி விவர பிழை மாதிரி இருக்கு. ஆனா அதற்காக பீகார் பெண்கள் உழைக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அவங்க கடுமையா உழைக்கிறாங்க. ஆமா, அவங்க விவசாயத்திலயும் வீட்ல இருந்தே செய்யற சிறு தொழில்கள்லயும் ஈடுபடுறாங்க. ஆனா அவங்களோட அந்த உழைப்பு பொருளாதார கணக்குல வராத, கண்ணுக்கு தெரியாத ஒரு உழைப்பாவே போயிடுது இல்லையா? அந்த பெண் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் அங்க மறுக்கப்படுது. டிமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்வாங்க. இதுல பணத்தை மட்டும் வச்சு கணக்கிட மாட்டாங்க. ஆமா, சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இந்த குறியீடு பீகார்ல 33.8%, உத்தரப்பிரதேசத்துல 22.9% இருக்கு. ஆனா இதுவே தெற்க வரும்போது தமிழ்நாட்டுல வெறும் 2.2%, கேரளாவுல 0.5% அதால பாதாளத்துக்கு சரியுது. வாவ், கேரளாவுல 1%க்கும் கீழே. ஆமா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்களின்படியும் சமூகவியல் ரீதியாகவும் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையிலான இந்த இடைவெளி ஒரு சின்ன வித்தியாசம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பிழவு, ஒரு காசும் அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த பெரிய பிளவு தான் நாம அடுத்து பார்க்க போற அந்த பொருளாதார மோதலுக்கும் முக்கிய காரணமா அமையுது. நீங்க நியூஸ்ல அடிக்கடி பார்த்திருக்கலாம்னே இருக்கல. அந்த வரி பகிர்வு சண்டை. அதேதான். தென் மாநிலங்கள் அதிக வரியை செலுத்துது, ஆனா அவங்களுக்கு ஏன் குறைவான நிதியை மத்திய அரசிடமிருந்து திரும்ப கிடைக்குது அப்படிங்கிற விவாதம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, இது ஒரு பெரிய இஷ்யூ இப்போ. உதாரணமா தென் மாநிலங்கள் 100 ரூபாய் வரியாக கொடுத்தா வெறும் 13 ரூபாய் மட்டும்தான் திரும்ப கிடைக்குது. ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அவங்க செலுத்தின 100 ரூபாய்க்கு ஈடாக 282 இருந்து 313 ரூபாய் வரை திரும்ப கிடைக்குது. ஆமா. இத கேட்கும்போது சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் தண்டிக்கப்படுற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுதே. இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய அநீதியா தான் தோணும். ஆனா இது ஹாரிசான்டல் டெவல்யூஷன், அதாவது கிடைமட்ட பகிர்வு அப்படிங்கிற முறையோட அடிப்படையில இயங்குது. அதாவது அதிக வருமானம் உள்ளவங்க கிட்ட இருந்து வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. கரெக்ட். ஒரு கூட்டாட்சி அமைப்புல இதுதான் அடிப்படை விதி. 16வது நிதிக்குழுவோட 41% பகிர்வு ஃபார்முலாவை நாம கவனிச்சா இது ரொம்ப தெளிவா புரியும். இதுல என்னென்ன அளவுகோல்கள் வச்சிருக்காங்க? இதுல இன்கம் டிஸ்டன்ஸ், அதாவது வருமான இடைவெளிக்கு 42% முன்னுரிமை வழங்கப்படுது. அதாவது ஒரு மாநிலம் எவ்வளவு வறுமையில இருக்கோ அவ்வளவு அதிக நிதி அந்த மாநிலத்துக்கு போய் சேரும். ஓ, அதனாலதான் மிகவும் ஏழ்மையான மாநிலமான பீகாருக்கு அதிக நிதி போகுதா? ஆமா. அடுத்ததா மக்கள் தொகைக்கு 17.5% முன்னுரிமை. அதிக மக்கள் இருக்கிற வட மாநிலங்களுக்கு இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய சாதகமா அமையுது. ஒரு நிமிஷம், இப்போ ஒரு மாநிலம் தன்னோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருளாதாரத்தை வளர்த்து நாட்டோட ஜிடிபிக்கு செய்யற பங்களிப்புக்கு எந்த மதிப்பும் இல்லையா? மக்கள் தொகையை மட்டும்தான் பாப்பாங்களா? அந்த ஜிடிபி பங்களிப்புக்கு வெறும் 10% மட்டும்தான் முன்னுரிமை வழங்கப்படுது. அது கூட இப்போ 16வது நிதிக்குழு புதிதா சேர்த்ததுதான். இதுக்கு முன்னாடி அதுவும் இல்ல. இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு. தரவுகளை பார்த்தா 5 தென் மாநிலங்கள் நாட்டோட ஒட்டுமொத்த வரி வருவாயில 23.5% வரியை வழங்கிட்டு திரும்ப பெறது வெறும் 15.8% நிதி மட்டும்தான். ஆனா பின்தங்கிய வட மாநிலங்கள் வெறும் 10.8% வரியை வழங்கிட்டு 43% நிதியை பெறாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தென்னகத்தோட உண்மையான கோபம் இந்த பணப்பகிர்வை பற்றியது மட்டும் கிடையாது. வேற என்னன்னு சொல்றீங்க? நீங்க வளரணும், அதுக்காக நாங்க பணம் தர்றோம் அப்படிங்கறது கூட்டாட்சி தத்துவம். அதுல தப்பு இல்ல. ஆனா அந்த பணம் அங்க என்னவா மாறுது அப்படிங்கறதுல தான் சிக்கல் ஆரம்பிக்குது. இது ரொம்ப துல்லியமான பார்வை. உண்மையான பிரச்சனை பணமே கிடையாது. ஒரே நாட்டுல வாழ்றோம், ஏழை மாநிலங்கள் முன்னேறணும் அப்படிங்கறதுல தெற்கில் உள்ள யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா. ஆனா பிரச்சனை என்னன்னா, பல தசாப்தங்களா வட மாநிலங்களுக்கு கொண்டு போகப்பட்ட அந்த 10,000 கோடி ரூபாய் நிதி எந்தவித வளர்ச்சியையும் அங்க உருவாக்கல. அந்த பணம் என்ன ஆச்சு? அதனால பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்களா, மருத்துவமனைகள் வந்ததா அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் அங்க பதில் இல்ல. அதாவது ஜீரோ அக்கவுண்டபிலிட்டி, எந்தவித பொறுப்புணர்வும் அங்க இல்ல. ஒரு ஓட்டையான பானையில தண்ணி ஊத்துற மாதிரி நிதி வீணாகிறது தான் தென்னகத்தோட உண்மையான கவலை. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா வட இந்தியா மாறியே தாமாக தேடி சென்று ஏத்துக்கல. ஒரு பகுதி ஏழ்மையா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பல வரலாற்று சூழல்கள் இருக்கு. ஆமா, ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம் இதுல. அவங்க ஏன் இப்படி பின்தங்கினாங்க, தெற்கு எப்படி இவ்ளோ வேகமா முன்னேறியது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தோம்னா 2 முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு தெளிவா புரியும். முதலாவது, 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷார் வட இந்தியாவுல புகுத்திய ஜமீன்தாரி முறை. ஓ, அது ஒரு மோசமான சுரண்டலாச்சே. ஆமா, ஒரு கடுமையான சுரண்டல் முறை. அங்கிருந்த விவசாயிகள் கிட்ட இருந்து செல்வம் முழுவதும் உறிஞ்சப்பட்டு நிலச்சுவாந்தார்களுக்கும் அங்கிருந்து நேரா லண்டனுக்கும் போச்சு. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்ச பிறகும் பெருசா மாறலையே. சுதந்திரத்துக்கு பின்னாடி ஜனநாயகம் வந்தப்போ அங்கிருந்த அரசியல் கட்டமைப்பு முற்றிலும் மாறுபட்டதா இருந்துச்சு. லாலு பிரசாத் யாதவ் போன்ற தலைவர்கள் எங்களுக்கு வளர்ச்சி வேண்டாம், சமூக மரியாதை தான் வேணும் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. பல நூற்றாண்டுகளா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மரியாதை தேவைப்பட்டது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். உண்மைதான். ஆனா இதுக்காக அவங்க கொடுத்த பொருளாதார விலை மிக கொடியது. அடிப்படை கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு எல்லாமே சீரழிஞ்சு ஒரு ஜங்கிள் ராஜ் அங்கே உருவானது. அது மட்டும் இல்லாம வட இந்தியா பின்தங்கியதுக்கு பிரிட்டிஷார் செஞ்ச தப்பை விட சுதந்திர இந்தியாவுல நம்ம அரசாங்கம் செஞ்ச ஒரு பெரிய தப்பும் காரணமா இருக்கு. நீங்க அந்த சரக்கு சமன்படுத்தும் கொள்கையை சொல்றீங்க? ஆமா நேயர்களே, நீங்க 1952ல கொண்டு வரப்பட்ட சரக்கு சமன்பாடும் கொள்கை, அதாவது ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நமது வரலாற்றோட மிக மோசமான பொருளாதார கொள்கைகள்ல இதுவும் ஒண்ணு. அது எப்படி வட இந்தியாவை பாதிச்சது? நீங்க இதை புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை வச்சுப்போம். நீங்க ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்கோங்க.
இயற்கையாவே பீகார், ஜார்க்கண்ட் பகுதிகளில் நிலக்கரி, இரும்பு போன்ற கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போக்குவரத்து செலவை குறைக்க அந்த மாநிலங்கள்ல தான் ஃபேக்டரிய கட்டுவோம். கரெக்ட். இதனால வட மாநிலங்கள் பயங்கரமா தொழில்மயமாகி இருக்கணும். ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கனிமங்களை நாட்டோட எந்த மூலைக்கு கொண்டு போனாலும் அதற்கான போக்குவரத்து செலவை நாங்களே ஏத்துக்கிறோம், அதாவது மானியம் தர்றோம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இதனால அந்த வட மாநிலங்களுக்கு இருந்த இயற்கையான புவியியல் சாதகமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஒரு தொழில் முனைவோருக்கு பீகார்ல ஃபேக்டரி கட்டுறதும் ஒண்ணுதான், சென்னையில கட்டுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. இதனால தொழிற்சாலைகள் எல்லாமே இயற்கையாகவே துறைமுக வசதி கொண்ட பாதுகாப்பான தென் மாநிலங்களை நோக்கி நகரத் தொடங்கிடுச்சு. சரியா சொன்னீங்க. அரசாங்கம் தன்னோட போட்டியாளரோட டெலிவரி சார்ஜை ஏத்துக்கிற மாதிரி ஒரு அபத்தமான கொள்கை. இறுதியா 1993ல இந்த கொள்கை ரத்து செய்யப்பட்டப்போ வடமாநிலங்கள் ஏற்கனவே தொழில் வளர்ச்சியில பல தசாப்தங்கள் பின்தங்கி இருந்தது. அவங்கள சீரமைக்க எந்த ஒரு சிறப்பு நிதியோ திட்டமோ ஒதுக்கப்படல, அப்படியே நடுத்தெருவுல விடப்பட்டாங்க. அதே காலகட்டத்துல தெற்குல நடந்த மாற்றம் முற்றிலும் வேறுவிதமானது. சமூக நீதி, திராவிட இயக்கங்கள் ஒருபுறம், ஆதிக்க ஜாதிகளோட ஏகபோகத்தை உடைக்க தலைவர்கள் மிகச்சிறந்த அடித்தளத்தை அமைச்சாங்க. உதாரணமா கர்நாடகாவுல நடந்ததை சொல்லலாம். ஆமா, 1912லேயே கர்நாடகாவுல மைசூர் திவான் விஸ்வேஸ்வரையா தொழில்மயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படிங்கிற முழக்கத்தோட பொறியியல் கல்லூரிகளை உருவாக்குனாரு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த தொடர்ச்சியான மனிதவள உருவாக்கம் தான் 1985ல டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனம் பெங்களூரை தேர்ந்தெடுக்க காரணம். அதுதான் இன்னைக்கு பெங்களூர் ஒரு ஐடி தலைநகரமா மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளி. தமிழ்நாட்டோட கதையும் ரொம்ப ஈர்க்கக்கூடியது. ஆமா, 1954ல காமராஜர் முதலமைச்சர் ஆனபோது தமிழ்நாட்டோட கல்வி அறிவு வெறும் 18% தான் இருந்துச்சு. பசியோட வயல்களில் வேலை செய்யற குழந்தைகளுக்கு கணிதமோ அறிவியலோ சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கறத அவர் ஆழமா உணர்ந்தார். அதனாலதான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆமா, 1956ல. இது வெறும் ஒரு சமூக நலத்திட்டம் கிடையாது, ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி. பள்ளிக்கூடத்துல சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த பசங்க சாப்பிட வந்தாங்க, அப்படியே தங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டோட கல்வி அறிவு அடுத்த 10 ஆண்டுகள்ல இரட்டிப்பானது. எல்லாவற்றுக்கும் மேலா தென்னிந்தியாவோட உண்மையான ஆயுதம் அதோட பெண்கள் தான். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மொத்த தொழிற்சாலை பெண் பணியாளர்கள்ல 40% பேர் தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்காங்க. ஆமா, இந்த திறமையான மனித வளமே 91 பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பின் ஃபோர்ட், ஹியூண்டாய், ஐடி துறையென உலகளாவிய நிறுவனங்களை ஈர்த்துச்சு. மைக்ரோசாஃப்ட் தன்னோட முதல் இந்திய மையத்தை ஹைதராபாத்ல அமைக்க இதுவே மிக முக்கிய காரணம். ஆக இந்த வடக்கு தெற்கு விவாதம் அப்படிங்கிறது ஏதோ சும்மா இணையத்துல நடக்கிற ஈகோ சண்டை கிடையாது. இது முற்றிலும் மாறுபட்ட வரலாற்று சூழல்களோட விளைவு. அதனாலதான் அந்த வரி பகிர்வு ஃபார்முலா 2 தரப்புக்கும் ஒரு சமன்பாட்டு உருவாக்க முடியாம திணறுது. ஆனா இந்த பொருளாதாரம், வரி பகிர்வு இதையெல்லாம் தாண்டி இதைவிட மிகப்பெரிய, மிகவும் ஆபத்தான ஒரு நெருக்கடி தென் மாநிலங்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. நேயர்களே, பொருளாதாரத்தை தாண்டி தென் மாநிலங்களை அச்சுறுத்துற ஒரு அரசியல் வெடிகுண்டு இந்த ஆண்டு வெடிக்க காத்திருக்கு. இது குறித்து தான் தென்னக தலைவர்கள் இப்ப ரொம்ப அச்சப்படுறாங்க. இதோட வேர்களை புரிஞ்சிக்க நாம மறுபடியும் 70களுக்கு பயணம் செய்யணும். அப்போ இந்தியா ஒரு மாபெரும் மக்கள் தொகை வெடிப்பை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. உணவு பற்றாக்குறை தலைவிரித்தாடுச்சு. அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. ஆமா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மாநிலங்களை கடுமையா வற்புறுத்தினாங்க. இதுல தெற்கு மிக எளிதா ஜெயிச்சது. காரணம் பெண் கல்வி. பெண்கள் அதிகம் படிச்சிருக்கிறதால, வேலைக்கு போக ஆரம்பிச்சதால குழந்தை பிறப்பு விகிதம் தெற்குல இயல்பாகவே குறைஞ்சது. ஆனா வடக்குல பெண்கள் கல்வி நிலையங்களை விட்டும் வேலை வாய்ப்புகளை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததால அங்க மக்கள் தொகை கட்டுப்பாடத்துக்கு முழுமையா தோல்வி அடைஞ்சது. எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துகிட்டே போச்சு. இங்கேதான் ஒரு முரண்பாடு வருது. ஜனநாயகத்துல மக்கள் தொகை தான் அதிகாரம் இல்லையா? ஒரு நபர் ஒரு வாக்கு. மக்கள் தொகை அதிகம்னா நாடாளுமன்றத்துல அந்த மாநிலத்துக்கு அதிக எம்பி இடங்கள் கிடைக்கும். கரெக்ட். மத்திய அரசோட பேச்சை கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தென் மாநிலங்கள் நாடாளுமன்றத்துல தங்களோட அரசியல் பலத்தை இழக்கிற அபாயம் உருவானது. இது எவ்வளோ பெரிய அநீதி! நீங்க சொன்னதை செஞ்சா எனக்கு தண்டனையா அப்படின்னு தென்னகம் கொந்தளிச்சுது. தெற்கு தன்னோட அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழக்காம இருக்க 1976ல 42வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 71 சென்சஸ் அடிப்படையில அப்படியே முடக்கப்பட்டது. இதுதான் அன்றைக்கு செய்யப்பட்ட ஒரு அரசியல் ஒப்பந்தம்.
ஆனா அந்த முடக்கம் 50 ஆண்டுகளா தொடருது அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். இதனால வடமாநில மக்களுக்கு ஒரு ஜனநாயக அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ஆமா. இன்னைக்கு கேரளாவில் உள்ள ஒரு வாக்காளருக்கு இருக்கிற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ பலம் உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு வாக்காளருக்கு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெற்கு பொருளாதார ரீதியா அபராதம் செலுத்துது, ஆனா வடக்கு ஜனநாயக ரீதியா அபராதம் செலுத்துது. இந்த 2 உரிமைகளுக்கும் நடுவுல தான் சண்டை. ஆனா இந்த சமநிலை இப்போ உடையப் போகுது. ஏன்னா அந்த 42வது திருத்தத்தோட முடக்கம் இந்த ஆண்டு முடிவுக்கு வருது. தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் நடந்தாகணும். இருங்க, நான் இத கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கறேன். இப்போ மறுவரையறை நடந்தா வெறும் மக்கள் தொகையை மட்டும் வச்சு எம்பி சீட்டுகளை பிரிச்சா தென் மாநிலங்கள் தங்களுடைய 24 எம்பி சீட்டுகளை இழக்க நேரிடும். என்னது, கேரளாவோட மொத்த பிரதிநிதித்துவத்துல 3ல 1 பங்கு காலி. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி இல்லையா? மாறாக உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்கள் மாபெரும் அரசியல் பலத்தை பெறும். சரியா சொன்னீங்க. சாரி குறுக்கிடுறேன். ஆனா இது நடந்தா தென் மாநிலங்களோட அரசியல் குரல் முழுமையா அழிக்கப்பட்டுடும். தேசிய கட்சிகள் தென் மாநிலங்களை சுத்தமா கண்டுகொள்ளாமலேயே, தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட இங்க வராமலேயே வெறும் வட மாநிலங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை பிடிச்சிட முடியும். உங்களோட தேவைகளை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இந்த அச்சம்தான் இப்போ பொருளாதாரவாதமாகவும் இணையத்துல கலாச்சாரப்போராகவும் வெடிச்சு சிதறுது. அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது எப்படி தீர்ப்பது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா நிபுணர்கள் முன்வைப்பது கிராண்ட் பார்கெயின் மாடல், அதாவது ஒரு பெரிய ராஜசமரசம். அது எப்படி செயல்படும்? முதல்ல மக்களவைய இப்போ இருக்கிற இடங்கள்ல இருந்து 888 இடங்கள விரிவுபடுத்தணும். இதன் மூலம் வடமாநிலங்களுக்கு ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படிங்கிற ஜனநாயக உரிமை முழுமையா கிடைக்கும். இது அவங்களுக்கு செய்யற சலுகை கிடையாது, 50 கால ஜனநாயக குறைய தீர்க்கிற ஒரு வழி. அப்போ மாநில எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு தான் மாநிலங்களவைய, அதாவது ராஜ்யசபாவை அமெரிக்க செனட் போல மாற்றி அமைக்கணும். அமெரிக்கால பாத்தீங்கன்னா மக்கள் தொகையே இல்லாத வயோமிங் மாநிலத்துக்கும் 2 செனட்டர்கள் தான், அதிக மக்கள் தொகை இருக்கிற கலிபோர்னியா மாநிலத்துக்கும் 2 செனட்டர்கள் தான். ஓ, எல்லாருக்கும் ஈக்குவல் சீட்ஸ். ஆமா. அதே போல இந்தியாவிலையும் மக்கள் தொகையை பொருட்படுத்தாம அனைத்து மாநிலங்களுக்கும் சரிசமமான எம்பி இடங்களை ராஜ்யசபாவில் வழங்கணும். மேலும் வரி மற்றும் நிதி மசோதாக்கள்ல மாநிலங்களவைக்கு முழு அதிகாரமும் வீட்டோ பவரும் அளிக்கணும். ஓஹோ, இது ரொம்ப சிறப்பான தீர்வா இருக்கே. இப்போ மக்களவையில வடமாநில எம்பிக்கள் தங்களோட பெரும்பான்மையை வச்சு தென் மாநிலங்களுக்கு எதிரான ஏதோ ஒரு சட்டத்தையோ அல்லது நிதி ஒதுக்கீட்டையோ கொண்டு வந்தாலும் தென் மாநிலங்கள் மாநிலங்களவையில தங்களுக்கு இருக்கிற சமபலத்தை வச்சு அதை தடுத்து நிறுத்தவோ திருத்தவோ முடியும். ஆமா, நீங்க சமரசம் செஞ்சுகிட்டா மட்டும்தான் எந்த ஒரு சட்டமும் நிறைவேறும். ரொம்ப ஸ்மார்ட்டான அப்ரோச். அப்போ பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கு என்ன தீர்வு? பொருளாதார தீர்வா நாம ஏற்கனவே பார்த்த அந்த நிதிக்குழு பகிர்வுல ஜிடிபி பங்களிப்புக்கான முன்னுரிமைய 10% 15 அல்லது 20% உயர்த்தணும். சம்பாதிச்சு கொடுக்கற மாநிலங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை போய் சேரணும். பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் கிராண்ட்ஸ் மாதிரி. அதேதான், செயல்திறன் சார்ந்த மானியங்கள் வழங்கப்படணும். வளர்ந்த மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்களுக்கு வழிகாட்டியா செயல்படணும். நிதியை சும்மா அள்ளி தெளிக்கிறத விட்டுட்டு அந்த பணத்தால பள்ளிக்கூடங்கள் வந்ததா, மருத்துவ கட்டமைப்பு மேம்பட்டதா அப்படிங்கறத கண்காணிக்கணும். கணக்கு தணிக்கைகள் முறையா நடக்கணும். இதெல்லாம் தாண்டி இணையத்துல ஒருத்தர் திட்டி தீர்க்கிற நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்னு இருக்கு. அது பரஸ்பர சார்பு, அதாவது இன்டர்டிபெண்டன்ஸ். ஆமா, 2 பேருக்கும் ஒருத்தர் தேவை. 70கள்ல இந்தியா மாபெரும் உணவு தட்டுப்பாட்டுல தவிச்சப்போ வட இந்தியாவோட விவசாயிகளால உருவாக்கப்பட்ட பசுமை புரட்சி தான் இந்த நாட்டை பசியிலிருந்து மீட்டுச்சு. ஆனா அந்த பசுமை புரட்சிக்கான அதிசய விதைகளை உருவாக்கி லேப்ல இருந்து நிலத்துக்கு கொண்டு வந்து வடக்கிற்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? MS சுவாமிநாதன். கரெக்ட். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி MS சுவாமிநாதன். அவரோட மூளையும் வடக்கின் உழைப்பும் இணையலைன்னா அந்த புரட்சி நடந்திருக்காது. அத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா எதிர்காலத்துக்கும் இது பொருந்தும். தென்னிந்தியா மக்கள் தொகையை ரொம்ப தீவிரமா கட்டுப்படுத்திட்டால இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள்ல இங்க உழைக்கும் வயதுல உள்ள இளைஞர்களோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிடும். முதியவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு யாரு வருவா? அப்போ தெற்கில் உள்ள ஃபேக்டரிகளை இயக்கவும் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கவும் வட இந்தியாவோட இளைஞர்கள் தான் தெற்கிற்கு தேவைப்படுவாங்க. அதே போல இந்திய நாட்டை பாதுகாக்கும் இராணுவத்துக்கு வட மாநிலங்கள் வழங்குற மனிதவள பங்களிப்பு அளப்பரியது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. இந்த விவாதத்தை நாம எப்படி பார்க்கணும்னா, இது வடக்கு தெற்கு அப்படிங்கிற மோதல் கிடையாது.
ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து பலவீனங்களை பலமாக மாற்றுவதன் மூலம் மட்டுமே இந்தியாவை ஒருங்கிணைக்க முடியும். நிச்சயமா. நீங்க ஐடி துறையில வேலை பார்க்கறவரா இருந்தா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். உங்களோட தரவுகளை எப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல வச்சா ஹேக் ஆக வாய்ப்பு இருக்கோ, அதுவே டீசென்ட்ரலைசேஷன், அதாவது பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க் மூலம் பாதுகாப்பு பெறுறீங்களோ, அதே அதிகாரம் பரவலாக்கப்படும் தத்துவம் தேசத்தோட அரசியலுக்கும் பொருந்தும். அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்படாம மாநிலங்களுக்கு பரவலாக்கப்படும்போதுதான் உண்மையான ஜனநாயகம் மலரும். அதுதான் நிதர்சனம். அதிகாரப் பகிர்வும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற உண்மையை உணர்வதும் தான் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இந்த ஆழ்ந்த அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட விட்டு செல்ற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட புவியியல், பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை சில தசாப்தங்கள்ல முற்றிலும் மாறும்போது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அதே அரசியல் அமைப்புகளால அதை தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விதான். மொழி, இனம், கலாச்சாரம், பொருளாதாரம் என இத்தனை வேறுபாடுகளைக் கொண்ட இந்தியா 21ஆம் நூற்றாண்டுல தன்னோட ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன புதிய இலக்கணத்தை எழுதப் போகுது? இதை நாம எல்லாரும் சிந்திச்சு விவாதிச்சு விடையளிக்க வேண்டிய காலகட்டம். தொடர்ந்து தேடுங்கள், கேள்விகளை கேளுங்கள். இந்த ஆழமான பயணத்துல இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.